வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி. நான் உங்கள் ஆனந்த் சார். டிஆர்பி என்னும் கன்னித்தீவு நோக்கிய தேர்வுகள் தேடிய பயணம், சிந்துபாத்தின் லைலாவை தேடிய பயணம் போல இது டிஆர்பி என்கின்ற மர்மத்தீவை நோக்கிய தேர்வுகள் நோக்கிய பயணத்தில் இன்றைக்கி பார்ட் 3 பார்க்கலாம். 4000 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எப்பொழுது, செட் எக்ஸாம் எப்பொழுது, யூஜிசி புதிய விதிகள், அதற்கான எதிர்ப்புகள் என்ன? முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த செட் எக்ஸாம் எப்பொழுதுன்னு பார்க்கும்பொழுது ஆசிரியர் தேர்வாரியம் தான் செட் எக்ஸாம் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த கொஷின் என்னென்னா, இந்த செட் எக்ஸாமுக்கான 43 சப்ஜெக்ட்டுக்கு கொஷின் பேப்பர் தயாராக இருக்கா? சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்களே கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் யாராவது தகவல் கொடுத்துருந்தா, யாராவது நம்ப தகுந்த வட்டாரம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த வட்டாரம் கொட்டாரம் அவங்களெல்லாம் அது இருந்தால் கமெண்டில் போடுங்க. அடுத்து, இந்த செட் எக்ஸாம் சிபிடியில் நடக்குமா, ஓஎம்ஆரில் நடக்குமா? இதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து, எக்ஸாம் டேட்டு எப்போ வரும்? எக்ஸாம் டேட்டு எப்போ வரும் நீங்களே கணிச்சு சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ஆகிடுச்சு. எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு ரிசல்ட் எப்போ வரும்? அப்போ இந்த செட் எக்ஸாம் நடந்த பிறகு தானே நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி எக்ஸாம் போக முடியும். சரி, இப்போ இந்த செட் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் தேவைப்படும் பாருங்கள். செட் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னா, இந்த செட் எக்ஸாம் நடத்தினா கண்டிப்பாக அவங்க சிபிடி எக்ஸாம் நடத்துறதுக்கு சாஃப்ட்வேர் டெண்டர் கொடுத்துருக்காங்க. யாராவது இதை டெண்டர் எடுத்து நடத்தணும். இது யாருமே இதுவரையும் எடுக்கலன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா ஓஎம்ஆர் டெண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டெண்டர் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. அப்போ ஓஎம்ஆர் ஷீட் டெண்டரும் இன்னும் எடுத்திருக்காங்களா அப்படின்னு தெரியல, ஓப்பனில் தான் இருக்குது, இன்னும் க்ளோஸ் ஆகலை. அடுத்து, இந்த ஓஎம்ஆர் ஷீட் எக்ஸாம் அப்படின்னா இந்த மாதிரி கவர் ஷீட்டெல்லாம் தேவை. சென்டர் நேம், சென்டர் கோட், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், டிஸ்ட்ரிக்ட் நேம், ஹால் நம்பர், அப்புறம் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரோல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் டூ. நம்ம ஒரு எக்ஸாம் நடத்தினா இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ ஆப்சென்டேஸ் இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு கவர் ஷீட் தேவை. இது வந்து என்னென்னா டெம்பர்டு வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆப்சென்ட். இது வந்து அன்யூஸ்டு ஓஎம்ஆர் ஷீட்டிங். லெஃப்ட் சைடில் ஸ்க்ரீனில் நான் ஜூம் பண்ணுறேன். மேலே லெஃப்ட் சைடில் பாருங்கள், கார்னரில் இருக்கும் அன்யூஸ்டு ஷீட். இந்த பிளாக்கில் வெர்டிக்கலாக இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடில். இந்த ரெட் கலரில் இருக்கிற கவர் வந்து அன்யூஸ்டு ஓஎம்ஆர் ஷீட்டு, இது வந்து யூஸ்டு ஓஎம்ஆர் ஷீட்டு எடுத்துகிட்டு வராங்க. சரி, இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது வந்து என்ன டெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. இ டெண்டர், ஸ்கேனிங் ஆஃப் ஓஎம்ஆர் அண்ட் ரிட்டர்ன் ஆன்சர் ஷீட், ஓஎம்ஆர் அட்டண்டன்ஸ் ஷீட் அண்ட் போஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் அண்ட் வேரியஸ் ரெக்ரூட்மெண்ட். அப்போ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை ஸ்கேன் பண்ணால் இந்த டெண்டர் வந்து முடிகிறதுக்கு இன்னும் ஜனவரி 23 வரை டைம் இருக்குது. செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி டெண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 120 நாள் வேலிட் சொல்லியிருக்காங்க. ஜனவரி 23 வரையும் இந்த டெண்டர் ஓப்பனில் இருக்குது. எடுத்துட்டாங்கன்னா சந்தோஷம், எடுக்கலைன்னா உங்களுக்கே தெரியும், எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு ரிசல்ட் எவ்வளோ நாள் ஆகும் நீங்களே யோசிக்குங்க. அடுத்த வேலையை பார்க்கலாம். இன்னொன்று, இந்த ஓஎம்ஆர் ஷீட் எடுத்துகிட்டு வந்தாலும் இதில் முக்கியமான விஷயம், 38 டிஸ்ட்ரிக்ட் த கவுண்ட் வேரி ஃப்ரம் த ப்ராஜெக்ட் டு த பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட் பேசஸ். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கேண்டிடேட் நம்பர்ஸ் மாறும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஓஎம்ஆர் ஷீட் சப்ளை எல்லாம் தேவை. இது முக்கியமாக 40 பேஜ் கொண்ட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கான அந்த புக்லெட் டெண்டர் தான் இதெல்லாம். இப்போது இதுக்கு வரலாம். அப்போது உங்களுக்கு செட் எக்ஸாம் உங்களுக்கு ஒரு கிளியர் அவுட்லைன் கிடச்சிருக்கும். செட் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணணுன்றதுக்கு முன்னாடி 43 சப்ஜெக்ட்டுக்கு கொஷின் பேப்பர் வந்து சிபிடியில் நடத்தினா கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணியிருக்கணும். ஓஎம்ஆர் ஷீட்டில் நடத்துகிறதா இருந்தால் கொஷின் பேப்பரு பிரிண்ட்டு போட்டிருக்கணும். 43 சப்ஜெக்ட்டுக்கு கொஷின் பேப்பரு பிரிண்ட்டு போட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். அதே 43 சப்ஜெக்ட்டுக்கு சிஸ்டமில் வந்து அப்லோட் பண்ணி சர்வரில் செக் பண்ணி பார்க்கறது எவ்வளோ நாள் ஆகும். அப்போ இது மிகப்பெரிய வேலை. அப்போ அதனால் எக்ஸாம் டேட்டும் ரிசல்ட்டும் எப்போன்றது டிஆர்பியின் நிர்வாக திறமையை பொறுத்தது. இதில் வந்து எந்த யூடியூபோ, எந்த கோச்சிங் சென்டரோ, எந்த தனிநபரோ கருத்து சொல்ல முடியாது. ஃபாஸ்ட்டாக செஞ்சாங்கன்னா ஃபாஸ்ட்டாக வரப்போகுது, மெதுவாக பண்ணாங்கன்னா மெதுவாக வரப்போகுது. அடுத்து, 4000 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷன். சேம் கேள்வி இங்கேயும் நான் உங்களை அத்தனை பேரையும் கேட்குறேன். 65 சப்ஜெக்ட்டுக்கு கொஷின் பேப்பர் ரெடி பண்ணணும். இதுலேயும் சிபிடி எக்ஸாமா, ஓஎம்ஆர் ஷீட்டு எக்ஸாமா? கண்டிப்பாக இது வந்து ஓஎம்ஆர் ஷீட் அண்டு புக்லெட்டில் வரும்.
சிபிடியை விட. அப்போ ஓஎம்ஆர் ஷீட் வித் புக்லெட், ஏன்னா இது வந்து ரிட்டன் பேட்டர்ன் இருக்குது இந்த எக்ஸாம் பொறுத்த வரையும், 10 மார்க் பேட்டர்ன்லாம் வருது. அப்படி இருக்கும்போது 65 சப்ஜெக்ட்டுக்கு கொஷின் பேப்பர் ரெடியாக இருக்கணும். இதில் என்னென்னா அப்ஜெக்டிவ் டைப்பும் இருக்கணும், டிஸ்க்ரிப்டிவ் டைப்பும் இருக்கணும். அப்புறம் இந்த புக்லெட் ஏற்கனவே சொன்ன 40 பக்கம் கொண்ட ஒரு புக்லெட். இப்போ இதெல்லாம் வந்துட்ட பிறகு இது வந்துட்டு அடுத்து ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா சிவி சாஃப்ட்வேர் டெண்டர் ஆரம்பத்தில் இருக்குது. ஏன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி பொறுத்தவரையும் அது எக்ஸாம் எழுதிட்ட அப்புறம் இன்டர்வியூ பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும், சிவி பார்க்கணும் இல்லையா. அப்போ இந்த சிவி சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து டெண்டர் வந்து இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. இந்த சிவி சாஃப்ட்வேர் டெண்டர் பார்த்தாலும் ஓப்பனில் தான் இருக்குது. க்ளோஸ் ஆகிட்டு தான் சந்தோஷம். டிஆர்பி வெப்சைட் இனிமேல் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுவாங்க. பிஜிடிஆர்பி சிலபஸ் அப்லோட் ஆகலை. அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் லைப்ரரியன் அசிஸ்டன்ட் லெக்சர்ஸ் எக்ஸாமு அவங்க தான் நடத்துகிறாங்க, அப்லோட் ஆகலை. செட் எக்ஸாம் நான் தான் நடத்துகிறேன், எனக்கு தான் கொடுத்துருக்காங்க, நான் தான் நோடல் ஏஜென்சின்னு சொல்லி இன்னும் நடத்தலை, இன்னும் அப்லோட் பண்ணலை. அடுத்து இதை பார்க்கலாம். சரி, அப்போ சிவி சாஃப்ட்வேர் டெண்டர் என்ன ஆச்சு, இது முடியணும் இல்லைங்களா. அப்போ இதெல்லாம் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் யோசிங்க. 65 சப்ஜெக்ட்டுக்கு பிரிண்ட்டு போடணும் கொஷின் பேப்பரை, அதுக்கு ஓஎம்ஆர் ஷீட் எடுக்கணும், புக்லெட் எடுக்கணும், இதுக்கு ரிசல்ட்டு கொடுக்கணும். அதன் பிறகு ரிட்டன் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுங்க. நீங்களே யோசிங்க, இந்த 65 சப்ஜெக்ட்டுக்கும் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் பேர்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ரிட்டன் பேட்டர்ன் இருக்கிற இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆன்சர் ஷீட்டை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் கேம்ப் படிப்பாங்க? அது சிங்கிள் எவல்யூஷனா டபுள் எவல்யூஷனா நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கடினம் தான். சரி, அப்போ இன்னொரு விஷயம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி எழுதி முடித்த பிறகு இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் 4000 பேருக்கு சேல்ரி கொடுக்கணும். இந்த 4000 பேருக்கு சேல்ரி கொடுக்குற அளவுக்கு நிதி இருக்கா? அதையும் நீங்களே கமெண்டில் போடுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பிரச்சனைக்கு நடுவில் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னா, அரசு வேலை இல்லாத ஆசிரியர்களோட வறுமை அதிகமாகுது, வயதும் அதிகமாகிறது, வாய்ப்புகள் குறைகிறது. இதுதான் உண்மை. இந்த ஆசிரியர் தேர்வாயத்தோட மெத்தன போக்கும் அரசோட ஒரு கவனமற்ற ஒரு செயல், அதிகாரிகளின் நிர்வாக திறமையின்மையினால் அரசு வேலையில்லாத ஆசிரியர்கள், பேராசிரியர்களோட வறுமை அதிகமாகுது. இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். வறுமையும் வயதும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். வயதும் அதிகமாகுது, வறுமையும் அதிகமாகுது. இது யாருக்கும் உள்ள பிரச்சனைன்றது இது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஆனால் உங்களுக்கே உண்மையாக தெரியும். இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நம்மளுடைய பிஜேபிக்கும் பாரதிய ஜனதா பார்ட்டிக்கும் இருக்கிற பிரச்சனையா, இல்லை மாநில அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் உள்ள பிரச்சனையா? இவங்க 2 பேருக்கும் நடுவில் இந்த வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர்கள், வேலையில்லாத பேராசிரியர்கள் தான் வாழ்க்கையை தொலைச்சி வயதை இழந்து முதுமை அடைந்து உயிரோடு செத்துன்னு இருக்காங்க. இதுதான் உண்மை. இது எப்படி இந்த ஸ்க்ரீனில் வந்துச்சுனே தெரியல. என்ன சொல்கிறது, யூஜிசி வரைவு விதிமுறை கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்றாங்க. சரி, உங்களோட கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருந்துட்டு போகட்டும். இப்போ இதில் ஏன் இதை மாதிரி பிரச்சனை வருதுன்னா, நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 இது இருக்கே, இது உள்ளதே அப்படின்ற. ஏன்னா நியூ எஜுகேஷன் பாலிசியில் இது இருக்குது. நியூ எஜுகேஷன் பாலிசி வரும்போது ஒத்துக்கிட்டவங்க தானே, எல்லோரும் சைன் போட்டவங்க தானே. நியூ எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு ஆரம்பத்தில் ஒத்துக்கினாங்க. அதன் பிறகு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. முரண்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அப்போது இந்த யூஜிசி புதிய விதிகள் வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. இது நியூ எஜுகேஷன் பாலிசியில் இருக்கிறது தான். எதிர்ப்பு தெரிவிப்பதில் என்ன பயன்? எதிர்ப்பு தெரிவிப்பதால் முடிவு என்னன்னா, நிதி சிக்கலில் தமிழ்நாடு மீண்டும் சிக்கும். இப்போது பள்ளி கல்வித்துறை தான் நிதி சிக்கலில் மாட்டின்னு இருக்குன்னா, இந்த யூஜிசி விதிகளை எதிர்த்தா உயர்கல்வித்துறையும் நிதி சிக்கலில் மாட்டோன்றது புரிஞ்சிக்க முடியுது. சரி, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இந்த 2020 எங்கே சார் இது நடந்திருக்குன்னா, நிறைய யூஜிசி அந்த ட்ராப்பில் போய் பார்க்கும்போது ஒன்று கண்டுபிடிக்க முடிஞ்சது. இதை பார்த்தீங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசியில் பேஜ் நம்பர் 43 ஆல் ஃப்ரெஷ் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டிசிப்ளின் சொல்லிட்டாங்க. ஸோ பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் வேறு பாடங்கள் படித்தவங்க கூட பிஹெச்டி பண்ணலான்றாங்க. யூஜி ஒரு பாடம், பிஜி ஒரு பாடம், அதுக்கப்புறம் நெட் எக்ஸாம் கூட வேறு பாடத்துக்கு எழுதிக்கலாம், பிஹெச்டி கூட மாற்றி எழுதிக்கலாம் சொல்லிட்டு ஏகப்பட்ட சஜஷன் இந்த டிராஃப்டில். ஆனாலும் இது இன்னும் இறுதி செய்யப்படலைன்றதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இது வந்து என்னென்னா,
கருத்து கேட்புக்காக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆரம்பமே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பாக இருக்குது. இப்போ இதுதான் த டிராஃப்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் கைட்லைன்ஸ் ஆர் அப்லோட் இன் யூஜிசி வெப்சைட் இன் பப்ளிக் கன்சல்டேஷன். பொதுமக்களோட கருத்து கேட்புக்காக இதை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பப்ளிக் கன்சல்டேஷனுக்காக. எவ்வளோ நாளுக்கு அப்படின்னா பிப்ரவரி 5 வரைக்கும் இது பொதுமக்களோட கருத்துக்காக ஓப்பனில் வச்சுருக்காங்க. இதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குது, சேஞ்சஸ் வேணும், மாற்றம் வேணும், இது சரியில்லைன்றதுக்கெல்லாம் பொதுமக்களும் இதுக்கு என்ன பண்ணலான்னா கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம். பொதுமக்கள் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம், சஜஷன் கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு என்ன கருத்தோ அதை சொல்லுங்கள். ஆனால் முழுமையாக படிச்சுட்டு சொல்லுங்கள். யாரோ நியூஸில் கொடுக்குறாங்க, ஏதோ சொல்கிறாங்கள விட இந்த டிராஃப்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன குறைபாடாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது தெரிவிங்க. சரியாக இருந்தால் நல்லது, சரின்னு பாராட்டுங்க. உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்றதை விட மிக சரியான ஒரு கல்வி செயல்முறை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூஜிசியோட புதிய விதைகள்லாம் சரியானது தான், எது சரி எது தவறு, எதை தொடர வேண்டும் எதை தொடரக்கூடாதுன்ற உங்கள் கருத்தை தாராளமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இந்த மெயில் அட்ரஸ் போடலாம். டிராஃப்ட் ஐஃபன் போட்டு ரெகுலேஷன் அஸ் UGC@government.in இந்த மெயிலில் உங்களுடைய கருத்தை தாராளமாக பதிவு பண்ணலாம். ஸோ இது எது வரையும் இருக்குது, பிப்ரவரி 5 வரையும் பப்ளிக் கன்சல்டேஷனில் இருக்கிறத புரிஞ்சுக்கணும். பொதுமக்களோட கருத்துக்கு கோட்பில் தான் இருக்குது. அப்போது ஆரம்பமே தமிழக அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக தமிழக அரசாங்கத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கட்சி மற்றும் அவருடைய கூட்டணி கட்சிகள் இருக்கிற MLA MP எல்லாருமே கண்டிப்பாக இந்த கிரீவன்ஸில் டிராஃப்டில் போடுவாங்க. இருந்தாலும் பொதுமக்களை உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பி எக்ஸாம் பற்றி என்ன சார் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னா, டிஆர்பி எக்ஸாம் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்கள், டியூஷன்ஸ் எடுங்க, ஏதோ கம்பெனி ஜாப் போங்க, ஸ்கூல் போகலாம், காலேஜ் போங்க, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுங்கள், சுய தொழில் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு வெளியாகிருக்கிற சிலபஸ் அதை ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணுங்கள். நீங்கள் டெட் எக்ஸாம் படித்தாலும் சரி, பிஜிடிஆர்பி படித்தாலும் சரி, செட் எக்ஸாம் படித்தாலும் சரி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் படித்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கையில் சிலபஸ் வந்துடுச்சு, இதை நீங்கள் படித்து முடித்து திரும்ப ரிவிஷன் சொல்லிவிட்டு ரிப்பீட்டட் ரிவிஷன் அடிக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த காலம் நினச்சிக்கோங்க. நிதி நெருக்கடியோ காலதாமதம் எல்லாமே உங்களை மென்மேலும் மேன்மைப்படுத்துவதற்கு தான். இந்த நேரங்களை சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம் ரிப்பீட்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆரம்பத்தில் கம்மி மார்க் எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் ரிப்பீட்டர்ஸ் போட்டு ஹையஸ்ட் மார்க் எடுப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸாம் லேட்டாக வரும், தள்ளி வருது, காலம் தாழ்த்தி வருது, அடுத்த வருஷம் வருதுன்னா கூட உங்களுக்கு ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால் இந்த ரிப்பீட்டர் டெட் எக்ஸாம், ரிப்பீட்டர் SGT எக்ஸாம், ரிப்பீட்டர் டெட் எக்ஸாம், ரிப்பீட்டர் நம்மளுடைய செட் எக்ஸாம், ரிப்பீட்டர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷன், ரிப்பீட்டர் PGTRB எக்ஸாமினேஷன், அவ்வளோதான். ஸோ சிலபஸை ரிப்பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னு வச்சுக்கோங்க. டைமை சரியாக மேனேஜ் பண்ணுங்கள். விரைவில் பார்ட் 4 சந்திக்கிறேன். பார்ட் 4 என்ன டைட்டிலில் கொடுக்கணும், என்ன தகவல் கொடுக்கணும் நீங்களே கமெண்டில் போடுங்க. எது மெஜாரிட்டிக்கோ அந்த தகவல் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். ஒட்டுமொத்தத்தில் இந்த தேர்வுகள்லாம் எப்போ வரும், என்ன வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உண்மையில் அரசு வேலையில் ஆசிரியர் வறுமையும் வயதும் அதிகமாகிறது. இதை பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த உலகத்தில் வலிமையற்ற ஒரு உயிரினம் அப்படின்னும் பொழுது ஆசிரியர் உயிரினமாக தான் ஆயிருக்கும். மிக சிறந்த ஆளுமைகளும் மிக சிறந்த புதுமைகளை படைக்கக்கூடிய மிக சிறந்த புதுமையான கற்றல் கற்பித்தல் செயல்களில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், கலைத்திறன் மிக்கவர்கள், கல்வி செல்வங்களை மாணவ செல்வங்களுக்கும் உயர்கல்வித்துறையில் ஆராய்ச்சிகளை மேம்படுத்துவதற்கு சிறந்த சிந்தனைகளை ஊக்குவிப்பதற்கான ஆசிரியர்களும் பேராசிரியர்களுடைய வாழ்க்கை இந்த இடத்தில் தமிழகத்தில் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநில ஆட்சியும் மத்திய ஆட்சியும் இரண்டும் முரண்பட்ட நிலையில் இருப்பதால் இங்கு வலிமை இழந்து வீழ்பவர்களை விட தினம் தினம் உயிரோடு சாவர்கள் ஆசிரியர்களாக தான் இருப்பாங்க. மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறது ஆயிஷாவின் அச்சம் தவிர யாதும் முறை அவரும் கேளு.